நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிருக்கு. அந்த கல்யாணத்தில வந்து அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. விருப்பமே இல்லாம தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா, அவங்க கல்யாணத்தில ஸ்டார்ட்டிங்கில நெனச்ச மாரி வந்து வாழ்க்கையிலயுமே கிடையாது. ஏன்னா ஸ்டார்ட்டிங்கில ஹேப்பியா இருப்பாங்கன்னு நெனச்சு தான் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணாங்க 2 பக்கமும். நம்ம டைட்டானிக் ஹீரோயின் பக்கமும், அப்புறம் நம்ம ஹீரோ பக்கமும். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ டார்ச்சர்ன்ட்டு. அதனால 2 பேத்துக்குமே வந்து செட் ஆகல. 2 பேருமே வந்து மனசால வந்து விரும்பலன்னு வந்து தெரிய வந்தது. அப்புறம் 2 பேருமே இதே சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்க வெளில வெளில வந்து 2 பேத்தையுமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த டைட்டானிக் பொண்ணா இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஹீரோவா இருக்கட்டும். மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட வந்து காதல் பத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். 2 பேருமேக்கு மனசும் வந்து ஒரே மாரி இருக்கு. அதனால 2 பேரும் வந்து லவ் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் காதலிக்கிறனால வந்து ஹீரோவோட ஒய்ஃபுக்கு வந்து சந்தேகமா வருது. "என் வீட்ல இருக்க யாராவது பொண்ண வந்து லவ் பண்ணிட்டுருக்கியா? நம்மளையும் என்னைய லவ் பண்ணாம" அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்ததுக்கப்புறமா வந்து அது உண்மையாலுமே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு கூடயும் சும்மா இருந்தாலும், நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து அவன் மேலே பாலியல் குற்றம் நெறையாவே இருக்குது. ட்ரோனிங்கிறவன். அவன் ஏற்கனவே வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாங்கலாம்னு நெனச்சு லீகலா அதாவது நம்ம அப்ரூவ்மெண்ட் போடலாம். லீகலா நம்ம வெட்டிங் பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாங்கிறபோது வந்து இந்த ரோனின் வந்து இடையில வரான். இடையில வந்து இப்படிலாம் வந்து பண்ண முடியாது. இப்படி எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து அவங்க லைஃப்பில் வந்து சிக்கலா இருக்கான்.